இந்த தவம் என்ன செய்தது என்றால் உடலில் பெரிய பருவ மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த பிற மனிதர்களாலும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நீ வாழ்வாய், நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய், நீ வளருவாய், நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய், நீ வேறு ஊன்றி கான் ஊன்றி இங்கு நிற்பாய், ஒரு பெரிய சரித்திர சாதனையை படைப்பார் என்ற அந்த நம்பிக்கையை வெளியிலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த தியானம் உள்ளிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த தியானம் ஒருவனை பாதுகாத்தது என்றால் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் ஒருவன் பாதுகாப்பாக நடப்பான். இப்போ எனக்குள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட பலவீனங்களும் வெளியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் பலவீனப்படாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த பயிற்சி, இந்த தியானம். அது கற்றுக் கொடுத்தது பயம் இல்லாத இந்த வாழ்க்கையை துல்லியமாக எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை அதுவே உருவாக்கி கொடுத்தது. அதோடைய ஒத்துழைப்பினால தான் இந்த பயம் இல்லாமல் இந்த தியானத்தை, இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புனால்தான் இப்படி ஒரு பெரிய ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் வடிவத்தையும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருந்தோம். அதற்குள்ளே இருக்கின்ற அந்த பொக்கிஷமான ரகசியங்களை அறிவதற்கான மிக மிக நுட்பமான வாய்ப்பை பெற்றோம். இதுதான் நம் வடிவத்துக்குள் இருக்கிறது. இந்த சுவாச புரட்சி என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான். மனித தோற்றத்துக்குள் மனிதனாக வாழும்போது இந்த சுவாசம் ஒரு மனிதனை ஒரு மேம்படுத்துவதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அதே மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் இறை தோற்றத்துக்கு மாற்றுவதற்கும் அவனுக்குள்ளே இருக்கின்ற பலவீனத்தை பலமாக ஆக்குவதற்கும் இந்த காற்று உதவியாக இருக்கிறது. அதே காற்று ஒரு மனிதனையே இறை செயலுக்கு மாற்றுவதற்கும் உதவியாக இருக்கிறது. அதே காற்று மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு கூட இந்த காற்று உதவியாக இருக்கிறது. அதற்கப்புறம் எந்த காற்றினால் வளரப்பட்டானோ அவனே ஒரு ஒளியாக ஆகி காற்றையோ எதையுமே சுவாசிக்காத இந்த உலகத்தில் எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளாமல் தனித்துவமாக வாழத் தொடங்கினான். இது நல்ல ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும்.